கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற நம் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் கடந்த 3 வாரங்களாக பலிபீடம் என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நான் அதே தலைப்பில் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதின வார்த்தையை நான் மையமாக வைத்து கர்த்தரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் என்கிற வசனத்தை மையமாக வைத்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் நீங்கள் அந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய அந்த தியானம் என்னவென்று சொன்னால், பலிபீடம் என்று சொல்லக்கூடியது நம்மை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளால் கொடுக்கக்கூடியதான் பலிபீடத்தில் நாம் செய்ய வேண்டிய ஆராதனைகள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். அநேக பரிசுத்தவான்கள் எதற்காக பலிபீடத்தை கட்டினார்கள், அந்த பலிபீடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். இந்த நாளில் முக்கியமாக 2 பலிபீடங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆரோன் கட்டின பலிபீடம். இந்த பலிபீடம் மிகவும் ஒரு டேஞ்சரான ஒரு பலிபீடம்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி வரக்கூடிய மோசே அநேக விதமான பாடுகள், உபத்திரவங்களை கடந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தப்படக்கூடிய வேளையில், வனாந்திரத்தில் அவர்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தேவன் என்ன செய்தார் என்று சொன்னார், மோசையினிடத்தில் சொல்லுகிறார், சீனாய் மலைக்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையில் சீனாய் மலையில் போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். மோசே சீனாய் மலையில் காத்திருக்கக்கூடிய வேளையில் மோசே வருகிறதற்கு காலதாமதம் ஆனது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆரோன் இடத்துல போய் முறையிடுகிறார்கள். இதை நீங்கள் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். அதற்கு முந்தின அதிகாரங்கள் எல்லாம் மோசே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோசே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அவன் வருகிறதற்கு காலதாமதம் ஆனது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆரோனிடத்தில் போய் முறையிடுகிறார்கள். என்ன முறையிடுகிறார்கள் என்று சொன்னால், எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தி வந்த அந்த மோசேக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை, அதெல்லாம் நீர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு முன் சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை நீர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையில் இந்த ஆரோன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனைவி, குமாரர், குமாரத்திகள் எல்லாருடைய காதுகளிலும் இருக்கக்கூடிய காதணிகள், பொன்னணிகளை வாங்கி இவன் என்ன செய்கிறான் சொன்னால், ஒரு பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்குகிறான். அந்த கன்றுக்குட்டியை உண்டாக்கிவிட்டு 32:5 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பதாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்லிக்கொண்டு சொல்லுகிறதை நாம் வேத வசனத்தில் நாம் காணலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் காலதாமதம் ஆகிறது நிமித்தமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினுடைய சகோதரனாகிய ஆரோனிடத்தில் போய் முறையிடக்கூடிய வேளையில் இந்த ஆரோன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு பெரிய தவறை செய்கிறான். என்ன தவறு செய்கிறான் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து தேவன் கொடுக்கக்கூடிய பதிலை அவன் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தானாகவே ஒரு முடிவு எடுத்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த ஜனங்களிடத்தில் இருக்கக்கூடிய காதுகளில் இருக்கக்கூடிய எல்லா காதணிகளையும் வாங்கி அதை உருக்கி அதை என்ன செய்கிறான் சொன்னால், ஒரு கன்றுக்குட்டியாய் உண்டாக்கி அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு பண்டிகை என்று சொல்லக்கூடிய வேளையில் ஒரு பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நடக்கிறது. இந்த இடத்துல மிக முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன், அதாவது அழைக்கப்பட்ட ஊழியக்காரன். இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராக வழி நடத்துவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தான் மோசே. ஆனால் மோசே தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய வேளையில மோசே செய்து வந்த வேலைகளை தன் சகோதரனாகி ஆரோனிடத்தில் கொடுக்கக்கூடிய வேளையில இந்த ஆரோன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த கடமையை விட்டு தவறி விடுகிறான். ஏனென்று சொன்னால், இவன் அமர்த்தப்பட்ட ஊழியக்காரன், அவன் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன். அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கும் அமர்த்தப்பட்ட ஊழியக்காரனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் இந்த இடத்துல கண்டுகொள்ளலாம். அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், எப்பொழுதுமே அவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து, தேவனுடைய விருப்பத்தை அறிந்து, தேவன் என்ன சொல்லுகிறாரோ, தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதையே கேட்டு அதன்படி செயல்படுகிறவன் தான் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன். ஆனால் அமர்த்தப்பட்ட ஊழியக்காரன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய சுயத்தின் நிமித்தமாக தன்னுடைய மனம் போன போக்கிலே ஒரு தவறான காரியத்தை செய்து ஒரு பெரிய பொல்லாங்கான பாவத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அடிமைத்தன
அடிமைத்தனத்துக்குள்ளால அவன் கடந்து செல்கிறது நிமித்தமாக தேவ கோபம் என்ன செய்கிறது என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கலாம். இதன் பிறகு இந்த பலிபீடத்தை கட்டி அந்த நாளைக்கு பண்டிகை என்று சொல்லக்கூடிய வேளையில அடுத்த நாள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதிகாலையில் எழுந்து சர்வங்க தகன பலிகளை சமாதான பலிகளை செலுத்தி பின்பு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது. பண்டிகை ஆசாரிக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் புசித்து குடித்து உட்கார்ந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் விளையாட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்துல இந்த ஜனங்கள் செய்த எல்லா தவறையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி வந்த உன்னுடைய ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது, ஒரு பலிபீடத்தின் முன்பதாக நாம் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில நம்முடைய இருதயத்தை கர்த்தர் காண்கிற கர்த்தர். ஏனென்று சொன்னால் நாம் தேவனுடைய பரிசுத்த சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிறோம். அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக நாம் கடந்து வரக்கூடிய வேளையில எந்த ஒரு தவறான காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்யாமல் நாம் தேவன் விரும்பக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பாதையில அல்லது ஆவிக்குரிய வழியில நாம் நடந்தால் மட்டுமே உன்னதமான தேவனுடைய ஒத்தாசையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பூரணமாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே தவிர உலக பிரகாரமான அடிமைத்தனங்கள் அல்லது தேவன் விரும்பாத அருவருப்புகளை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பலிபீடத்தில் நாம் செய்யக்கூடிய வேளையில நிச்சயமாகவே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாருங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய தவறு. அன்றைக்கு ஆரோனால உண்டு பண்ணப்பட்ட கன்றுக்குட்டி இன்றைக்கும் உலகத்தை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. முழு ஜனங்களுக்குள்ளால் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி இன்றைக்கும் இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆவிக்குரிய விதத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் பலிபீடத்தின் மேல் இருக்கிறார். அந்த பலிபீடம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடியது. தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பதாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தில் நாம் வழிநடத்தப்படும் பொழுது மட்டுமே தான் நாம் பலிபீடத்திலிருந்து உன்னதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர உலக பிரகாரமான எந்த ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய ஐஸ்வர்யமான அல்லது தேவனுடைய பூரணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு சில வேளையில இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவிகள் பலிபீடத்துக்கு முன்பதாக நீங்க செய்திருந்தீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து பரலோகத்தில் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். மனம் திரும்பக்கூடிய ஒரு பாவியின் நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அது தேவதூதர்களுக்கு முன்பதாக அந்த சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, ஒரு சில வேளையில நம்ம அநேக நேரத்தில் நம் தவறான பாவ வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம கடந்து வரக்கூடிய வேளையில செய்யக்கூடிய தவறுகள் நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததியினுடைய வாழ்க்கையை அது அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் இந்த ஆரோன் என்ன செய்தது போல அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் காத்திருக்காமல் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இவர்கள் செயல்பட்டது நிமித்தமாக இவர்கள் பாலும் தேனும் கொடுக்கிற கானானுக்கு மட்டுமல்லாமல் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய மேலான ஆசீர்வாதங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போனது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல எப்படி இருக்க வேண்டும் அல்லது பலிபீடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக இன்றைக்கு நாம் எச்சரிப்போடு இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக அடுத்தபடியாக எரேபியாம் என்கிற ஒரு மனிதன் தூபம் காட்டுவதற்காக போன ஒரு பலிபீடத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த எரேபியாம் என்பவன் யார்? முதலாவது நாம் இந்த எரேபியாமை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எரேமியாமை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 40 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த எரேமியான் நேபாத்தின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் சாலமோனுடைய ஊழியக்காரர்களில் மிகவும் முக்கியமான ஒரு ஊழியக்காரன். ஏனென்று சொன்னால் இவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். அதனால சாலமோன் இவனை என்ன செய்தான் என்று சொன்னால் யோசேப்பு வம்சத்தாரை விசாரிக்கும்படியாக இவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தான். ஆனால் இவன் சாலமோன் ராஜாவுக்கு விரோதமாக இவன் துரோகம் செய்ததன் நிமித்தமாக
இதை ராஜா அறிந்த பொழுது இவன் எருசலேமிலிருந்து தப்பி எங்க போகிறான் என்று சொன்னால் எகிப்துக்கு போகும் வழியில் அகியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் சந்திக்கிறான். அப்ப அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த எரேபியாம் என்கிற அந்த மனிதனுக்கு கடந்து வருகிறது. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி இவனுக்கு என்ன சொல்றார் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்துல நீ 10 கோத்திரங்களை நீ என்ன செய்வாய் என்று சொன்னால் ஆளுவாய், நீ ராஜாவாய் இருப்பாய் என்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை இந்த அகியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக பெற்றுக்கொண்டு இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் எருசலேமிலிருந்து எகிப்துக்கு இவன் தப்பி போகிறான். அதன் பிறகு சாலமோனுடைய வாழ்க்கை முடிந்து அந்த இஸ்ரவேல் ராஜா மற்ற ராஜாக்கள் எல்லாம் வரக்கூடிய வேளையில இவன் மீண்டுமாக என்ன செய்கிறான் என்று சொன்னால் சாலமோன் மரித்து போன பிறகு மீண்டுமாக எருசலேமுக்கு வரக்கூடிய வேளையில இவன் அந்த 10 கோத்திரங்களை ஆளும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் அவனுடைய கரத்திலே கொடுத்தார். எப்படி இவன் பராக்கிரமசாலி, எப்படி இவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவனை என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல ராஜாவாக உயர்த்தினார். ஆனால் இவன் ராஜாவாக ஆன பிறகு இவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான் சொன்னால் அநேக தவறுகளை செய்கிறான். பலிபீடங்களை கட்டுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேம் தேவாலயத்துக்கு கடந்து வராமல் தடுக்கிறான். அவர்களுக்கு ஆராதனை செய்வதற்காக என்ன செய்கிறான் என்று சொன்னால் தான் மற்ற இடங்களில் என்ன செய்கிறான் சொன்னால் கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி அந்த இடத்துல அவன் என்ன செய்ய வேண்டும் சொன்னான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய ஜனங்களை அவன் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவன் கடந்து செல்கிறான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28 இருந்து 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரையிலும் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் தியானித்து பார்த்தால் உங்களுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த தவறுகள், அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே 1 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். இந்த 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, எரேபியாம் தூபம் காட்ட பலிபீடத்து அண்டையில நிற்கையில தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறினான் என்று சொல்லிக்கொண்டு முதல் 2 வசனங்களும் சொல்லுகிறது. தேவனுடைய சுத்தத்தின்படி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தையை கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட எரேபியாம் ராஜாவான பொழுது அவன் அநேக தவறுகளை செய்து கடைசியாக இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஆண்டவருடைய பலிபீடத்தின் முன்பதாக துணிகரமான பாவம் செய்யும்படியா இவன் கடந்து வருகிறான். துணிகரமான பாவம் எப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னால் பலிபீடத்தில் இவன் தூபம் காட்டுவதற்கு கடந்து வரக்கூடிய வேளையில ஒரு தீர்க்கதரிசி வந்து யூதேயாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்த ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த பலிபீடத்தை நோக்கி சொல்லுகிறார், பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் பேரில் யோசியா என்கிற குமாரன் ஒரு மனிதன் பிறப்பான். அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்னில் மேல் பலியிட்டு மனுஷரின் எலும்புகள் சுட்டரிக்கப்படும். அதாவது தூபம் காட்டுகிற ஆசாரியர்களை என்ன செய்வான்னு சொன்னால் அந்த இடத்துல பலியிட்டு அவனுடைய எலும்புகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிக்கொண்டு அந்த காரியத்தை சொல்லக்கூடிய வேளையில அன்றைய தினம் அவன் அதற்கு ஒரு அடையாளத்தை சொன்னான். என்ன அடையாளத்தை சொன்னான் என்று சொன்னால், இதோ பலிபீடம் வெடித்து அதன் மேல் இருக்கக்கூடிய சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உரைக்கிறதற்கு இதுவே அடையாளம் என்று சொன்னான். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி பலிபீடம் காட்டுவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்கிறான் என்று சொன்னால் பகிரங்கமாக சொல்லுகிறான். இன்னைக்கு தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக ஜனங்களுக்கு, அதாவது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பை ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவர் தான் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கருத்தில் பெற்றுக்கொள்ள மனிதனாக இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல எரேபியாமுக்கு முன்பதாக இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த பலிபீடத்தில் தூபம் காட்ட வரக்கூடிய வேளையில் அந்த பலிபீடத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய வேளையில் இந்த தீர்க்கதரிசிக்கு எதிராக என்ன செய்கிறான் என்று சொன்னால் எரேபியாம் தன்னுடைய கையை நீட்டின பொழுது அவனுடைய கை மரத்து போனது என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது. ஒரு தீர்க்கதரிசி இவன் செய்த தவறை உணர்த்தி அந்த தவறுக்காக அவன் வருந்துவதற்கு பதிலாக அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பதாக கையை நீட்டின பொழுது அந்த கை மரத்து போனது. ஆனால் தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையில் கொடுத்திருந்த அடையாளத்தின்படியே
பலிபீடம் வெடித்து சிதறினது என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த தேவ செய்தியை கேட்கக்கூடிய வேளையில் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிப்பை கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறார். என்ன எச்சரிப்பை நாம் தருகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு முன்பதாக நாம் கடந்து செல்லக்கூடிய வேளையில் இன்றைக்கு அநேக இடங்களில் கர்த்தருடைய பலிபீடம் அசட்டை பண்ணப்படுகிறது. தேவன் விரும்பாத அருவருப்புகள் இன்றைக்கு பலிபீடத்தின் மேல நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் என்னென்ன காரியத்தை பலிபீடத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ எல்லா காரியங்களும் இன்றைக்கு உலக பிரகாரமான சூழ்நிலைகளில் அநேக இடங்களில் நடந்து கொண்டிருக்குது. அது ஆலயமாக இருக்கட்டும், வெளியே நடக்கக்கூடிய கன்வென்ஷன் கூட்டங்களாக இருக்கட்டும், அல்லது எந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு எழுப்புதல் பெருவிழாக்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அநேக இடத்துல கர்த்தர் விரும்பாத காரியங்கள் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் பலிபீடத்தின் மேல நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமாக ஒரு எச்சரிப்பு தேவை என்பதை இந்த சத்தியம் நமக்கு உணர்த்துகிறது. எரேமியாம் என்கிற ஒரு மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜாவாக்கப்பட்டவன். அவன் ராஜாவான பொழுது அவனுக்குள்ளால ஒரு மனமேட்டிமை வந்து நான் ராஜாவாகி விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவாலயத்துக்கு போவதை தடுத்தது மட்டுமல்லாமல் அவன் பொன் கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி விக்கிரக ஆராதனைக்கு வழி நடத்தினவன் மட்டுமல்லாமல் அதன் பிறகு இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆண்டவருடைய பலிபீடத்தில் இவன் கடந்து சென்று இவன் துணிகரமாய் பாவம் செய்கிறதை தீர்க்கதரிசி உணர்த்தக்கூடிய வேளையில் அந்த தீர்க்கதரிசிக்கு நேராக கையை நீட்டினான். ஆனால் கை மரத்து போனது என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வேளையில் தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறு செய்யும் பொழுது கட்டாயம் தேவனுடைய தண்டனை நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இருக்கவே வேண்டாம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிதா. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் சாட்டை எடுக்கவும் அவர் என்ன செய்ய மாட்டார்னா தயங்கவே மாட்டார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் தேவனுடைய பலிபீடத்தில் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகளை நாம் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமுள்ள பலியாக, தேவன் விரும்புகிற பலியாக, தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு எச்சரிப்போடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபீடத்தில் கடந்து சென்றால் மட்டுமே ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியுமே தவிர உலக பிரகாரமான அடிமைத்தனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை அடிமைப்படுத்தப்படும் என்று சொன்னால் கட்டாயம் நிச்சயமாகவே பலிபீடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை நாம் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் சுதந்திரிக்க முடியாது. இந்த எரேமியாவினுடைய வாழ்க்கையில் இது நடந்தது என்பதை நாம் வேத புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். வேதாகமும் நமக்கு அதை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் இவன் அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பதாக கையை நீட்டக்கூடிய வேளையில் கை மரத்து போனது. அதன் பிறகு என்ன செய்யறான்னு சொன்னா, அதே தீர்க்கதரிசியின் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். எதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று சொன்னால், தன்னுடைய கை பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விண்ணப்பம் பண்ணக்கூடிய வேளையில் அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையில் அவனுடைய கை சீர்பட்டது என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடிய வேளையில் பாருங்க, கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய வேளையில் அவருக்கு நேராக கையை நீட்டுகிறான். ஆனால் அவனுடைய கை மரத்து போன பொழுது அதே தீர்க்கதரிசி இடத்துல தான் அவன் என்ன செய்யறான், ஜெபம் பண்றதுக்கு கேட்கிறான். அப்ப அந்த தீர்க்கதரிசி ஜெபிக்கக்கூடிய வேளையில் இவனுடைய கை என்ன செய்யுது என்ற சீர்பட்டது, அவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த பலகீனத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியவன் கர்த்தருடைய வார்த்தையை திட்டமும் தெளிவுமாய் தீர்க்கமாய் சொல்லக்கூடியவன் தீர்க்கதரிசி. பழைய காலத்தில் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒரு இடத்துல தீர்க்கதரிசி வர்றாப்புலன்னு சொன்னா ஜனங்களுக்குள்ளால தன்னை அறியாமலே ஒரு பயம் உண்டாயிரும். சாமுவேல் தீர்க்கதரிசி வரக்கூடிய வேளையில் ஜனங்க கேட்கிறாங்க, நீங்க வர்றது சமாதானமான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எச்சரிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும், கண்டிப்புள்ளவனாய் இருக்க வேண்டும். வேதத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தீர்க்கதரிசி எடுத்து பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி எடுத்து பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எடுத்து, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு எச்சரிப்பின் சத்தமாய் கொண்டு சொல்லக்கூடியவங்க. அதே வேளையில ஜனங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடியவங்க, ஜனங்கள் தவறு செய்யக்கூடிய வேளையில் அந்த தவறுக்காக அவர்கள் மனம் வருந்தக்கூடிய வேளையில் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய கிருபையின் பலத்தோடு தான் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தார்கள். நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரக்கூடிய வேளையில கூட நீங்க பேதுரு என்ன செய்யறான்னு சொன்னால், அனனியா சப்பீரால் பாவம் செய்யக்கூடிய வேளையில் ஆவியில் அறிந்து அவர்கள் செய்த தவறை உணர்த்தி என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த இடத்துல அவர்கள் செத்து போனார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் இந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பதாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவன் உண்மையாய் உத்தமமாய் ஜனங்கள் செய்யக்கூடிய தவறை அவன் எச்சரிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்கள் வாழ்க்கையில
வாழ்க்கையில பாவ உணர்வு அடைவார்கள். பாவ உணர்வு அடையக்கூடிய வேளையில தான் அவர்கள் வாழ்க்கையில மனம் திரும்புதல் வரும். பாவ உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளால வர வேண்டும் என்று சொன்னால் சத்தியம் என்கிற ஜீவனுள்ள வார்த்தையை அந்த மனிதனுக்குள்ளால கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கடமையுமாய் இருக்கிறது. இன்னைக்கு பலிபீடத்தில் இந்த காரியங்கள் அநேக இடத்துல சரியாக செயல்படுத்தாமல் இருக்கிறது நிமித்தமாக அநேக ஜனங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இடையறி போய் விடுகிறார்கள். ஆகியால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதே நாம் பலிபீடத்திலிருந்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதம், பலிபீடத்தின் நன்மையான காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆலய ஆராதனைக்கு கடந்து செல்லலாம், நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு கடந்து செல்லலாம், அல்லது ஒரு குடும்ப ஜெபத்துக்கு நீங்கள் கடந்து செல்லலாம், அல்லது ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்க எந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அல்லது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊழியக்காரன் நிற்கக்கூடிய அந்த இடம் தேவ ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் பயபக்திக்குரியவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் செயல்பட்டால் மட்டுமே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர உலக பிரகாரமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் கட்டாயம் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் பிரியமுள்ள, தேவன் விரும்பக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தும் பொழுது நிச்சயமாகவே பலிபீடத்தில் இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பலிபீடத்தில் போய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்ம எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் கட்டாயம் அந்த ஜெபத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் பலிபீடத்தில் இருக்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, நம்முடைய வேண்டுதலை கேட்டு, நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பலிபீடத்தில் எப்படி இருக்கோம்? இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம பலிபீடத்தில் நாம் செய்யக்கூடிய அநேக அக்கிரமங்கள், நம்ம செய்யக்கூடிய அநேக பாவங்கள், நம்ம செய்யக்கூடிய அநேக அருவருப்புகள் பலிபீடத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தடுக்கிறது என்பதை நாம் அறிந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் இந்த எரேமியாவினுடைய வாழ்க்கையில் அவன் தூபம் காட்டுவதற்கு கடந்து சென்ற பலிபீடம், அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே அந்த பலிபீடம் வெடித்து சிதறி அதில் உள்ள சாம்பல் அதில் கொட்டுண்டு போனது. இந்த எரேமியாவினுடைய கை மரத்து போனது. அவன் ஜெபிப்பதற்காக வேண்டுதல் செய்யக்கூடிய வேளையில் அவனுடைய கை சீர்பட்டது என்பது போல இன்றைக்கு ஒரு சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நம்ம தவறான ஒரு காரியத்தில் அல்லது தவறான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருப்போம்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம ஜெபிக்கக்கூடிய வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூரணமான, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை வழி நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக யோசுவா என்கிற ஒரு மனிதன் ஆண்டவருக்காக பலிபீடம் கட்டினான். சவுல் கர்த்தருக்காக பலிபீடம் கட்டினான். சாலமோன் ஆண்டவருக்காக பலிபீடம் கட்டினான். செருபவேல் என்கிற மனிதன் ஆண்டவருக்காக பலிபீடம், இப்படி அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்காக முதலாவது நம்முடைய வாழ்க்கை என்கிற பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் என்கிற பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற பலிபீடம் நம்ம செப்பனிட்டு நாம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற பலிபீடத்துக்கு நேராக நாம் கடந்து சென்று நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய சமூகத்தில் எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த பலிபீடத்திலிருந்து நமக்கு ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை கர்த்தர் வழி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக எங்களை இந்த இடத்துல நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை உள்ள கிருபை ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே கடந்த 3 வாரங்களாக அநேக பரிசுத்தவான்கள் கட்டின பலிபீடம், அந்த பலிபீடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த நாளில் ஆண்டவரே, ஆரோன் தகப்பனே ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தது, அதன் நிமித்தமாக வந்த
அந்த சூழ்நிலைகளை குறித்து நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே. அதுபோல எரேமியாம் என்கிற ஒரு மனிதன் ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு முன்பதாக தூபம் காட்டுவதற்கு கடந்து சென்று அவனுடைய கை மரத்து போனது. அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி பலிபீடம் வெடித்து அதில் இருந்த சாம்பல் கொட்டினது. இந்த எரேமியாம் அந்த தீர்க்கதரிசியினுடைய தன்னுடைய கை சரியாக வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய சொன்ன பொழுது அந்த தீர்க்கதரிசி விண்ணப்பம் பண்ணின பொழுது அவனுடைய கரம் சீர்பட்டது என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த தகப்பனை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு சில வேளையில் ஆண்டவரே, இவர்கள் கர்த்தருடைய பலிபீடத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இவர்கள் கடந்து வந்து உமக்கு சுத்தமில்லாத காரியங்களை ஆண்டவரே ஒரு சில வேளையில் பலிபீடத்தில் இவர்கள் செய்திருப்பார்கள் என்று சொன்னார், அல்லது கர்த்தர் விரும்பாத காரியங்களை ஆண்டவரே அந்த பலிபீடத்திலிருந்து ஏறெடுத்திருப்பார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு தங்களை தாழ்த்தி ஆண்டவரே மனம் வருந்துகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளால கடந்து செல்லும்படியாய் தேவ பலன் ஆண்டவரே அவர்களை தொடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமான அன்பு ஊற்றப்படுவதாக, உன்னதமான கிருபை ஊற்றப்படுவதாக. அப்பா, நீங்க மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகிற சந்தோஷத்தை பாருங்கள், மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்னீர் அல்லவா. இன்றைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னீர் அல்லவா. அந்த இரக்கத்தின் வல்லமை ஆண்டவரை ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால அவர்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இன்னைக்கு ஒரு சில வேளையில் ஆண்டவரே இந்த பலிபீடத்தில் கர்த்தர் விரும்பாத காரியத்தை செய்ததன் நிமித்தமாக ஒரு சில வேளையில் பலகீனத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார், அல்லது ஆசீர்வாதத்தை இழந்திருப்பார்கள் என்று சொன்னார். குறிப்பாக அந்த குடும்பங்களுக்காக, அந்த தனிப்பட்ட நபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானுடைய வல்லமை அவர்கள் சரீரத்துக்குள்ளால கடந்து செல்வதாக. சரீரத்தில் வடிந்த உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்கள் சரீரத்துக்குள்ளால கடந்து சென்று உன் பலகீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளை கர்த்தர் எடுத்து போடும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யட்டும். எல்லா தடைகளையும் உடைக்கிறோம். அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். உன்னதமான பலன் ஆண்டவரே அவர்களை தொடும்படியாய் தேவ அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பலவானுடைய ஆதிக்கங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால முறியடித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மகிமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த வாரத்தில் நீங்கள் பார்த்து தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவர் அடியனுக்கு ஒரு சில ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு கர்த்தர் அடியனுடைய உள்ளத்தில் அநேக நாட்களாய் பேசி கொண்டிருந்தாலும் முதல் முறையாக நான் அருமையான அன்பு அண்ணன் சாம் ஜெபத்ரே அவருடைய திருச்சபையில் ஒரு நாள் நான் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அண்ணன் மூலமாக ஆவியானவர் பேசினது நிமித்தமாக முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இந்த புஸ்தகம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து இந்த புத்தகத்தை எழுதும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இது சகோதரன் சாம் ஜெபத்ரே அண்ணன் அவர்கள் மூலமாகவே பிரதிஷ்டை செய்து இது வெளியிடப்பட்டது. இதன் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு புத்தகத்தை எழுத கர்த்தர் உதவி செய்தார். இந்த புத்தகம் ஜெம்ஸ் மிஷன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கடந்த ஆண்டில் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது மட்டுமல்லாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆத்தும ஆதாயம் என்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஞானஸ்தானம் என்கிற தலைப்பில் ஞானஸ்தானத்தை குறித்தும், விழித்திருந்து ஜெபிப்போம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு அநேக ஜெப குறிப்புகள், குடும்பங்களுக்கான ஜெபம், ஊழியங்களுக்கான ஜெபம், திருச்சபைகளுக்கான ஜெபம், இன்னும் தேசத்துக்கான ஜெபம், தேச தலைவர்களுக்கான ஜெபம் என்று சொல்லிக்கொண்டு அநேக ஜெப குறிப்புகள் அடங்கிய ஜெப புஸ்தகத்தையும் வெளியிடும்படியாக கிருபை செய்தார். இன்னும் அநேக புஸ்தகங்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு சில புஸ்தகங்கள் வெளியே வர இருக்கிறது. எங்களுடைய ஊழியத்திலிருந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய மீட்பரின் சத்தம் என்கிற ஒரு பத்திரிகை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இப்படியாக அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருபை செய்தார். உங்களுடைய ஜெபத்தில் இன்னும் அதிகமான புத்தகங்களை எழுதுவதற்கு கர்த்தர் கிருபையும் பலன் தரும்படியாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.